பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே பரிசுத்தமே பரவசமே பரணே சருளே பரம்பொருளே பரிசுத்தமே பரவசமே பரணே சருளே பரம்பொருளே தேடினதால் கண்டடைந்தேன் தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீர் உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்களித்தீர் திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றேன் உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல் என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல் உமது கோலும் உம் தடியும் உமது கோலும் உம் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே
ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த காலை ஆராதனைக்கு வரவேற்றுக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். கடவுள் தாமே இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வாதமாக அமைத்துக் கொடுப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி வேண்டுதல் செய்வோம். நமது ஆரம்பம் பிதா குமாரின் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். செபிப்போம். எல்லாம் வல்ல கடவுளே, என்றென்றும் எங்களை பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூற்றி எங்களை வழிநடத்தி வருகின்றவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களுக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுத்து புதிய நாளை கட்டளிட்டு எங்களை உமது அன்பினால் நீர் நிரப்பியிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கடவுளே, இந்த காலை ஆராதனை துவக்கம் முதல் இறுதி மட்டும் கடவுளுடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு எங்களை வழிநடத்துவதாக. இந்த தொழுகையானது உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கட்டும். கடவுளை பாடுகிறதான பாடல்கள், கேட்கிற திருவசனங்கள் அனைத்தும் உம்முடைய நாமம் மகிமை அடைய என் கடவுள் நீர் எங்களை பயன்படுத்தும். இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். குடும்பமாக அவரவர்களின் ஆண்டவரே வீட்டிலிருந்து உம்மை ஆராதிக்கிற பொழுது கடவுள் நீர் மகிமை அடைகிறீரே, ஸ்தோத்திரம். சூழலை நிமித்தமாக நாங்கள் கடவுளே ஆங்காங்கு கர்த்தாவே இருந்து உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம். நீர் எங்களை ஒருமுகப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்தியிருக்கிறோம். துவக்கமும் இறுதியும் கடவுள் நீர் மகிமை அடைய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து பாடல் புத்தகத்தில் 79ஆம் பாடலினை பாடுவோம். பாடலின் 79, கண்களை ஏறெடுப்பேன் மாமேரும் நாயும் கண்களை ஏறெடுப்பேன் என்ற பாடல். கண்களை ஏறெடுப்பேன் மானேரு நேராயின் கண்களை ஏறெடுப்பேன் வெண்மனுண்டாக்கிய வித்தகனிடமிருந்து விண்மனுண்டாக்கிய வித்தகனிடமிருந்து என்னில்லா ஒத்தாசை என்றும் வரும் கண்களை ஏறெடுப்பேன் மானேரு நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். காலை தள்ளாட ஒட்டார் உனக்காது காப்பவர் காலை தள்ளாட ஒட்டார் வேலையில் நின்று வேலரை காப்பவர் வேலையில் நின்று வேலரை காப்பவர் காலையும் மாலையும் கண்ணுறங்காதவர் கண்களை ஏறெடுப்பேன் மானேரு நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். பக்த நிழல்லவரே என்னை ஆதரித்திடும் பக்த நிழல்லவரே எக்கால நிலமாயில் சேதப்படுத்தாமல் எக்கால நிலமாயில் என்னை சேதப்படுத்தாமல் அக்கோலம் கொண்டோரை அக்காலம் புரியவே கண்களை ஏறெடுப்பேன் மானேரு நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எல்லா தீமைகட்கும் என்னை விலக்கியே எல்லா தீமைகட்கும் பொல்லா உலகினில் போக்குவரத்தையும் பொல்லா உலகினில் போக்குவரத்தையும் நல்லாத்துமாவையும் நாடோறும் காப்பவர் கண்களை ஏறெடுப்பேன் மானேரு நேராயின் கண்
நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடற்ற இருதயம் உள்ளவர்களாய் ஆண்டே சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம். வாருங்கள். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் அவரே. என் விடுதலை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றே. தேவரே, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேன். சர்வ வல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகரும் மீட்பரும் மாணவரே, ஏழை பாவிகளாகி நாங்கள் சுபாவத்தின்படி பாவம் உள்ளவர்களும் தீட்டுள்ளவர்களுமாயிருக்கிறோம் என்று மனதினால் வாக்கினாலும் நடத்தினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுவீரோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தின் அடைக்கலம் புக வருகிறோம். அளவில்லாத இரக்கமுள்ள கடவுளே, எங்களை மீட்கும்படி மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்த உமது ஒரே பேரான குமாரனை இறங்கி எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். உமது கிருபையினால் நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்தித்துக் கொள்ளும்படி உண்மையும் உம்முடைய சித்தத்தை அறிகிற மெய்யான அறிவையும் உம்முடைய வசனத்திற்கு உண்மையான கீழ்ப்படுத்தலையும் பரிசுத்த ஆவியை கொண்டு எங்கள் இருதயத்தில் அதிகப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவியை தந்தருவதாக வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசமுடையவனாய் ஞானஸ்நானம் பெற்றவர் ரட்சிக்கப்படுவார். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்தருளும். பக்கம் 101. திருத்துவ பண்டிகைக்கு பின்வருகின்ற 7ஆம் ஞாயிறுக்கான ஆரம்ப வாக்கத்தை பாடுவோம். பக்கம் 101. சகல ஜனங்களே கை கொட்டுங்கள், களிப்புடனே கடவுள் முன் அவமானம் செய்யுங்கள். ஜனங்களை கீழ்ப்படுத்துவார், புறஜாதிகளை பாதங்களுக்கு கீழாக்குவார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலுமே எப்போதும் எப்போதுமான யுக யுகங்களால் இருக்கிறபடியே. ஆமென். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே, எங்களுக்கு
எங்களுக்கு மகிமை. பூமியில் மனிதர்களுக்கு சமாதானம், அவர் மேல் பெரியவாயிருக்கிறார். பரமராஜாவாகிய கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளே, ஒரே பேரான குமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவே, உன்னதமானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய மகா மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவாகிய கடவுளே, கடவுளின் ஆட்டுக்குட்டியே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் செபத்தை ஏற்றருளும். பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பிதாவின் மகிமையிலே பரிசுத்த ஆவியோடு நீர் ஒருவர் பரிசுத்தர், நீர் ஒருவர் ஆண்டவர், நீர் ஒருவர் உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. வானத்திலும் பூமியிலும் உள்ள சகலத்தையும் தவறாத விசாரணையால் நடத்துகிற கடவுளே, தீமையானவைகளை எல்லாவற்றையும் எங்களை விட்டு விலக்கி எங்களுக்கு நன்மையாயிருக்கும் எல்லாவற்றையும் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஏக கடவுளாய் என்றென்றைக்கும் பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது குமாரனாகிய எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். அமர்ந்திருப்போம். இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்களை நாம் வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்குரிய பழைய ஏற்பாட்டின் பகுதி உபாகமம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 துவங்கி 9ஆம் வசனம் முடிய. உபாகமம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 துவங்கி 9ஆம் வசனம் முடிய. பழைய ஏற்பாட்டின் வேத பகுதி உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6 முதல் 9ஆம் வசனம் வரை. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திராட்சையான ஜனமென்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையாக காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டு கொண்டார். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரின் தேவன் என்றும் உம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் என்றார் என்பதுவே இன்றைக்கான கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தொடர்ந்து இந்த நாளுக்குரிய நிருப பகுதியினை வாசிக்க கேட்போம். நிருப பகுதியானது ரோமர் 8ஆம் அதிகார வசனங்கள் 28 துவங்கி 39ஆம் வசனம் முடிய. ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 துவங்கி 39ஆம் வசனம் முடிய. This epistle reading is taken from book of Romans
chapter 8, verse 28 to 39. And we know that all things work together for good to those who love God, to those who are called according to his purpose, for whom he foreknew, he also predestined to be conformed to the image of his Son, that he might be firstborn among many brethren. Moreover, whom he predestined, this he also called, whom he called, this he also justified, and whom he justified, this he also glorified. What then shall we say to these things? If God is for us, who can be against us? He who did not spare his own Son, but delivered him us for all, how shall he not with him or freely give us all things? Who shall bring a charge against God's elect? It is God who justified. Who condemns? It is Christ who died, furthermore is also risen, who is even at the right hand of God, who also makes us intercession for us. Who shall also separate us from the love of Christ? Shall tribulation or distress or persecution or famine or nakedness or peril or sword? As it is written, for your sake we are killed, and all day long we are accounted as sheep for slaughters. Yet all these things are more than conquered through him who loved us. For I am persuaded that neither death nor life, nor angel, nor principalities, nor power, nor thing present, nor things to come, nor height or nor depth, nor anything created thing shall be able to separate us from the love of God, which is the Christ Jesus our Lord. நாம் அனைவரும் எழுதியிருக்க சுவிசேஷ பாடத்தை நாம் வாசிக்க கேட்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளுக்குரிய சுவிசேஷ பாடும் பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகார வசனங்கள் 44 துவங்கி 52 வசனம் முடிய. மத்தேயுவின் சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகார வசனங்கள் 44 துவங்கி 52 வசனம் முடிய. ஆண்டவரே உமக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைக்காக கொடுக்கப்பட்ட வேதாகம பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் முதல் 52ஆம் வசனம் முடிய. Gospel Matthew chapter 13 verses 44 to 52. பின்னும் அவர் பரலோக ராஜ்யம் நிலத்தில் மறைந்திருக்கிற புதையலுக்கு ஒப்பாகும். அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து வைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்குரிய யாவற்றையும் விட்டு அந்த நிலத்தை கொள்ளுகிறான். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாகும். அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குரிய யாவற்றையும் விட்டு அதை வாங்குகிறான். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலில் போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாகும். அது நிறைந்தபோது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து கொண்டு ஆகாதவைகளை எரித்து போடுவார்கள். இப்படியே யுக முடிவில் நடக்கும். தேவதூதர் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி ஜுவாலையில் போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்புமாயிருக்கும் என்றார். இவைகளையெல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று அவர் கேட்க, அவர்கள் ஆம் அறிந்து கொண்டோம் என்றார்கள். அவரோ அவர்களிடம், இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்து
சீசனாகி தேறின வேதபாரகன் எவனும் தன் பண்டசாலையிலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டஜமான் ஒருவனுக்கு ஒப்பாவான் என்றார். இன்றைக்காக கொடுக்கப்பட்ட வேத பாடகம் வாசித்து முடிந்ததாயிட்டு. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம். கடவுளுடைய ஜீவனுள்ள வசனங்களை வாசிக்க கேட்ட நாம் அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச அறிக்கையின் வழியாக அறிக்கை செய்து நாம் உறுதிப்படுத்துவோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய நானும் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினால் கர்ப்பத்தில் கொடுத்து கண்மணியில் பிறந்து பொந்து பிலாத்துவின் கீழ் காணப்பட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்தெழுந்தார். பாதாளத்திற்கு இறங்கி 3ஆம் நாள் மரித்தோடு விட்டிருந்தார். மரத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உருளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பரிசுவான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். அமர்ந்திருப்போம். அமர்ந்திருந்து நாம் கடவுளுடைய வார்த்தையினை தியானிப்போம். பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். மத்தேயுவின் சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் துவங்கி, அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினால் போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறார். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறார். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளுகிற வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றார். செபிப்போம். பரலோக தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்டதால் இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கடவுளே, இவ்வேளையில உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானிக்கிற பொழுது எங்களோடு நீர் பேசுவீராக, இடைப்படுவீராக. பேசுகின்ற அடியனை மறைத்து நீர் பேசும். அடியார்களாகி நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய திருவசனங்கள் எங்கள் உள்ளத்திலே பதிந்திருக்கவும் அதற்கு இணங்க நடக்கவும் தூய ஆவியானவரை கொண்டு எங்கள் உள்ளங்களை பக்குவப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ ஜனமே, இந்த நாளிலுமாய்க்கூட நாம் தொடர்ச்சியாக மத்தேயுவின் சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகாரத்தில் உள்ள ஓமையினை நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரு ஓமையாக காணப்படுகிறது. இயேசுவானவர் தன்னுடைய சீடர்களை ஊழியத்திற்காக பக்குவப்படுத்திய பின்பு அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்த ஓமையினை அவர்களுக்கு அவர் விளக்குகிறார். அவைகளை தான் நாம் கடந்த 2 வாரங்களாக நாம் தியானித்தோம். விதைக்கப்படுகின்ற ஓமை, பிற்பாடு பார்க்கின்ற பொழுது கோதுமையும் கலைகளும் என்று சொல்லக்கூடிய ஓமை, அதற்கு பிறகு பார்க்கிற பொழுது தொடர்ந்து இன்றைய தியானத்தினுடைய பகுதியும் ஓமைகளை கொண்டதாக காணப்படுகிறது. இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஓமையானது 3 ஓமைகள் சொல்லப்படுகிறது. பொக்கிஷத்தை பற்றிய ஓமை, முத்தை பற்றிய ஒரு ஓமை, மீன்களை சேர்ப்பதற்காக போடப்படுகின்ற வலையை பற்றிய ஒரு ஓமை இந்த இடத்துல சொல்லப்படுகிறது.
அன்பான தெய்வ சின்னமே, இயேசுவானவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து தன்னுடைய அப்போஸ்தலர்கள், தன்னுடைய சீடர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாயிருந்தது. பரலோக ராஜ்யமானது எப்படிப்பட்டது என்பதை அவர்களுக்கு விளக்கி கூற வேண்டும். அவர்கள் பரலோக ராஜ்யத்தை குறித்து அறிந்து கொண்டு இயேசுவின் ஊழிய காலங்களுக்கு பின்பதாக பரலோக ராஜ்யத்தை பற்றி மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கமாய் இருக்கிறது. அதை நாம் கடைசியில இந்த அதிகாரத்தின் கடைசி பகுதிகளில் நாம் பார்க்கின்றோம். ஆகவே இயேசுவானவர் இந்த இடத்துல இந்த 3 ஓமைகளை சொல்லுகிறார். இந்த 3 ஓமைகளை பார்க்கிற பொழுது முதல் 2 ஓமைகள் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறது. கடைசியாய் சொல்லப்படுகின்ற ஓமை அது ஒரு விளக்கத்தை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. முதலாய் கூறின ஓமையானது நிலத்தில் புதைந்திருக்கின்ற ஒரு பொக்கிஷத்தை குறித்த ஓமையை சொல்லுகிறார். ஒரு மனிதன் அவன் பூமியை அவன் கொற்றுகிற பொழுது அதிலே அந்த பூமியில ஒரு பொக்கிஷத்தை அவன் காணுகின்றான். ஒரு பொக்கிஷத்தை காணுகிறான். பொக்கிஷத்தை கண்ட மாத்திரத்தில் அவன் அந்த பொக்கிஷத்தை மீண்டமாய் மண்ணில் அவன் மூடி வைத்து விட்டு அவன் போய் சிந்திக்கிறான், இந்த பொக்கிஷத்தை நான் கொள்ளுவேனே என்று சொன்னால் எனக்கு எத்தனை சந்தோஷமாய் இருக்கும் என்று சொல்லி தனக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் விற்று அவன் அந்த நிலத்தின் அதிகாரிடத்தில் சென்று அந்த பொக்கிஷத்தின் நிலத்தை வாங்குவதற்காக அவன் செல்லுகிறான். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை அவன் கொள்ளுகிறான். காரணம், அதிலே பொக்கிஷம் உண்டு, அதிலே பொக்கிஷம் உண்டு. பின்பு பார்க்கின்ற பொழுது சொல்லப்படுகின்ற வார்த்தை 45 வசனத்தில் பார்க்கிற பொழுது, மேலும் பரலோக ராஜ்யமானது ஒரு விலை உயர்ந்த முத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறதாய் காணப்படுகிறது. ஒரு வியாபாரி அவன் முத்துக்களை, விலை உயர்ந்த முத்துக்களை வாங்குவதற்காக செல்லுகிறான். முத்துக்கள் என்று சொல்லுகிற பொழுது அது இயற்கையாய் கிடைக்கக்கூடிய ஒன்று, இயற்கையாய் கிடைக்கக்கூடிய ஒன்று. அநேக முத்துக்கள் இருக்கிறது. ஆனால் இவனும் விலை கூடின, விலை உயர்ந்த ஒரு முத்தை நான் வாங்க வேண்டும் என்கிறது இவனுடைய நோக்கமாய் இருக்கிறது. விலை உயர்ந்த முத்து என்று சொல்லுகிற பொழுது அது எப்படிப்பட்டதான ஒன்று, எப்படிப்பட்டதான ஒன்று விலை உயர்ந்த முத்து, அது எப்படிப்பட்டதான ஒன்று என்று பார்க்கிற பொழுது அந்த முத்து ஆனது பார்க்குவதற்கு அழகாக இருக்க வேண்டும், நல்ல ஒரு வடிவமாக இருக்க வேண்டும். It should have a good shape and it should look very bright. அது அதிகமாக அழகாக அது காணப்பட வேண்டும் என்பது இவருடைய நோக்கமாக இருக்கிறது. It should be very perfect. முத்துக்களை பார்க்கிற பொழுது, அந்த முத்தை கையில் எடுத்து பார்க்கிற பொழுது அந்த முத்தை பற்றி அறிந்தவர்களுக்கு தெரியும் இது தரமான ஒரு முத்து தானா என்று சொல்லி. ஆகவே இந்த முத்தை இந்த வியாபாரி வாங்குவதற்காக செல்லுகிற பொழுது விலை உயர்ந்த முத்தை அவன் தேடுகிறான், விலை உயர்ந்த முத்தை தேடுகிறான். அநேக முத்துக்கள் இருப்பினும் விலை உயர்ந்த முத்தை அவன் தேடுகிறான். என்ன, அது அழகாக இருக்க வேண்டும். அதனுடைய அந்த வடிவமைப்பானது கூட it should look so beautifully, the shape, the color, the size. இப்படியாக அதனுடைய பக்குவத்தை அறிந்து அந்த முத்தை நான் வாங்க வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். கண்டு கொள்ளுகிறான். முத்து அப்படிப்பட்டதான ஒரு முத்து அவனுக்கு கிடைத்தது. உடனடியாக அவன் என்ன செய்கிறான், அவன் போய் அமர்ந்து சிந்தித்து இந்த முத்தை நான் வாங்க வேண்டுமே என்று சொன்னால் விலை உயர்ந்த முத்து, என்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விற்றால் தான் அந்த முத்தை நான் வாங்க முடியுமே, நான் என்ன செய்வேன், நான் வாங்குவேன் என்று சொல்லி தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று விலை உயர்ந்த அந்த முத்தை அவன் வாங்குகிறான். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இந்த பொக்கிஷமும் இந்த முத்தையும் பரலோக ராஜ்யத்திற்கு இயேசுவானவர் ஒப்பிட்டு சொல்லுகிறார். பொக்கிஷத்தை கண்ட மாத்திரத்தில் அந்த பொக்கிஷத்தை நான் அடைய வேண்டும். விலை உயர்ந்த முத்தை கண்டுபிடித்த மாத்திரத்தில் எப்படி ஆகிலும் அந்த விலை உயர்ந்த முத்தை நான் வாங்க வேண்டும், விலை உயர்ந்த முத்தை நான் வாங்க வேண்டும். காரணம்,
அது அவ்வளவு பிரஷியஸான ஒன்று, அது அவ்வளவு அருமையான ஒன்று. அவைகளை நான் வாங்க வேண்டும் என்று சொல்லி தனக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் விற்றுவிட்டு அதை அவன் வாங்கினான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. 44 வசனத்துல அவன் மிகுந்த சந்தோஷம் அடைந்தான். காரணம் என்ன? நான் பொக்கிஷத்தை கண்டுபிடித்து விட்டேன், நான் முத்தை கண்டுபிடித்து விட்டேன். அது என்னுடைய உள்ளத்திற்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. எப்படியாகிலும் அந்த நிலத்தை நான் வாங்கி அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த பொக்கிஷத்தை எனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுவேன். எப்படியாகிலும் அந்த விலை உயர்ந்த முத்தை நான் வாங்கி அந்த முத்தை எனக்கு நான் சொந்தமாக்கிக் கொள்ளுவேன். பிரியமான தேவ ஜனமே, இந்த மனுஷன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று விட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று விட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டின் பகுதியில் உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, முத்தை பற்றி சொல்லப்படுகிறது. 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். 7ஆம் வசனம், சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தின் என்றும் உங்களை அடிமை வீடாகிய எகிப்திலிருந்தும் அதன் ராஜாவான பார்வோனின் கையின் என்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். என கண்பான தெய்வ ஜனமே, ஆங்கில மொழிபெயர்ப்பில் இந்த 6ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களை கடவுள் தெரிந்து கொண்டாராம், அன்பு கூர்ந்தாராம், தனக்கு சொந்தமான ஜனமாக்கி கொண்டாராம். ஆங்கில வார்த்தை என்ன தெரியுங்களா? You are made the treasure position of God. You are a treasure position of God. You are God's treasure என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுளின் பொக்கிஷமாக கடவுள் கருதுகின்றார். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். யாத்திராகமம் 19:5 மற்றும் சங்கீதம் 135 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. அங்கு சொல்லுகிறார், நீங்களே எனக்கு சம்பத்தாய் இருப்பீர்கள். You will be a treasure for me. சங்கீதம் 135 4ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். சொல்லுகிறார், தமக்கு சொந்தமாக தஞ்சனமாக தெரிந்து கொண்டார். யாத்திராகமம் 19:5 சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு சம்பத்தாய் இருப்பீர்கள். You will be my treasure.
கடவுள் இஸ்ரவேல் மக்களை தமக்கு சம்மத்தாய் கொண்டார், தமக்கு பொக்கிஷமாய் கொண்டார். God chosen the people of Israelites as a treasure for him, as a treasure for him. உலகத்திலே அவர்களை பொக்கிஷமாக கடவுள் தெரிந்து கொண்டார். அந்த பொக்கிஷமோ என்ன செய்ததாம்? அது அநேகருக்கு பயனுள்ள ஒரு பொக்கிஷமாய், அநேகரை கடவுளுடைய பிள்ளைகளாய் மாற்றக்கூடிய ஒரு பொக்கிஷமாய், சம்பத்தாய் இராமல் அது மண்ணிலே புதைந்து போனது. அது மண்ணிலே புதைந்து போனது. என கண்பான தெய்வ ஜனமே, கடவுள் இஸ்ரவேல் ஜனங்களை தமக்கு சொந்த ஒரு பொக்கிஷமாக சம்பத்தாக கொண்டார். ஆனால் அந்த பொக்கிஷமாகிய இஸ்ரவேல் தேசமோ இஸ்ரவேல் ஜனமோ அவர்கள் உலகத்தில் கடவுளுக்கு சாட்சி உள்ளவர்களாய் வாழாமல் போய்விட்டார்கள். அவர்கள் மண்ணிலே புதைந்து போய்விட்டார்கள். மண்ணிலே புதைக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். அன்பானவர்களே, எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே, அந்த பொக்கிஷத்தை இயேசுவானவர் மீண்டுமாகவர் கண்டெடுப்பதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார். கண்டெடுப்பதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார். அதைதான் இயேசுவானவர் இங்கே சொல்லுகிற பொழுது ஓமையாய் சொல்லுகிறார். ஒரு மனிதன் அவன் நிலத்திலே ஒரு பொக்கிஷத்தை கண்ட மாத்திரத்திலே அந்த பொக்கிஷத்தை எப்படியாகிலும் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தனக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் விற்று அந்த பொக்கிஷத்தை அவர் எடுத்துக் கொள்ளுகிறார். உலகத்திலே, இந்த பூமி என்கின்ற உலகத்திலே புதைந்து கிடக்கின்ற அவருடைய ஜனம், பாவ அடிமைதனத்தில் இருக்கக்கூடிய ஜனத்தை எப்படியாகிலும் மீட்டுக்கொள்ள வேண்டுமே, என்னதாகிலும் நான் செய்ய வேண்டுமே என்று சொல்லி தம்மை ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுத்து பொக்கிஷத்தை அவர் கண்டு எடுத்துக் கொள்ளுகின்றார். கண்டெடுத்துக் கொள்ளுகிறார். யோவானின் நற்செய்தி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நாம் வாசிக்கின்றோம் அல்லவா? என்ன வாசிக்கிறோம்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை விளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு பிதாவாகிய கடவுள் அனுப்பிய நோக்கம் என்ன? எப்படி ஆகிலும் அவருடைய சம்பத்துக்களை மீண்டுமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ஆகிலும் மண்ணிலே பாவம் என்கின்ற மண்ணிலே புதைந்து கிடக்கின்ற பொக்கிஷத்தை மீண்டுமாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும், அவருக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் தான் அந்த பொக்கிஷம். நீங்களும் நானும் தான் அந்த பொக்கிஷமாய் காணப்படுகிறோம். பெரியமானவர்களே, எப்படி ஆகிலும் பாவத்தில் விழுந்து கிடக்கிற, பாவத்தில் மடிந்து கிடக்கின்ற அந்த மனுக்குலத்தை அவர் பொக்கிஷத்தை மீண்டுமாய் பெற்றுக்கொள்ள வேண்டுமே. சந்தோஷம் அடைகிறார். பொக்கிஷங்களை நான் கண்டுபிடித்து விட்டேன், பொக்கிஷத்தை நான் கண்டுபிடித்து விட்டேன். இதற்கு விலை என்ன? ஐயோ விலையோ, என்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நான் கொடுக்க வேண்டுமே. எல்லாவற்றையும் கொடுத்தாலும் பரவாயில்லை. காரணம், என்னுடைய பொக்கிஷத்தின் விலையோ, என்னிடத்தில் உள்ளவைகளை எல்லாவற்றையும் கொடுத்தாலும் அதற்கும் மேலான ஒரு மதிப்புடையதுதான் என்னுடைய பொக்கிஷம். ஒருவேளை இந்த மனுஷன் எல்லாவற்றையும் விற்க வேண்டுமா, எல்லாவற்றையும் விட வேண்டுமா, எல்லாவற்றையும் விட்டுவிட்டால் அது எனக்கு ஈடாகுமா என்று சொல்லி கணக்கு போட்டு பார்க்கவில்லை. பொக்கிஷத்தை கண்ட மாத்திரத்தில் எல்லாவற்றையும் விற்று அதை நான் கொள்ள வேண்டும். காரணம், அந்த பொக்கிஷத்தின் விலையோ விலை மதிக்க முடியாத ஒன்று. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்திற்கு வந்து பொக்கிஷமாகிய நம்மை அவர் மீட்டு எடுக்க முடியாது. பாவ பூமியிலே பாவத்திலே புதைந்து கிடந்த நம்மை அவர் கண்டெடுத்து, காணாமல் போயிருந்த ஆடுகளாகிய நம்மை அவர் கண்டுபிடித்து, துளைந்து போயிருந்த நம்மை அவர் கண்டுபிடித்து, பாவத்தின் சம்பளமாகிய மரணம் என்று சொல்லக்கூடிய அந்த பாவம் மரணத்திற்குள்ளாக புதைந்து கிடந்த உங்களையும் என்னையும் அவர் கண்டெடுத்து அதற்கு விலை கொடுக்கின்றார். அதுவே அவர் சிந்திய ரத்தம். அவர் சிந்திய ரத்தம், தன் ஜீவனையும் கொடுத்து நம்மை அவர் மீட்டுக் கொண்டார். நீங்களும் நானும் ஆண்டவருடைய பார்வையில பொக்கிஷங்களாய் இருக்கிறோம். பிரியமானவர்களே,
பொக்கிஷமாய் இருக்கிறோம். பிறகு சொல்லப்படுகிறது விலை உயர்ந்த முத்துக்கள். விலை உயர்ந்த முத்து, அநேக முத்துக்கள் இருக்கிறது. ஆனா இந்த வியாபாரி என்ன செய்கிறார்? விலை உயர்ந்த முத்துக்களை தேடுகிறார். அங்காங்க போய் பார்க்கிறார், முத்துக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல கலரி பார்க்கிறார். நல்ல விலை உயர்ந்த முத்து, விலை உயர்ந்த முத்து. இவ்வுலகத்தில் அநேக முத்துக்கள் இருக்கலாம். இந்த உலகத்தில் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பாகிய மனிதர்கள் அநேகர் இருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களோ, நீங்களும் நானும் ஆண்டவரின் பார்வையில விலை உயர்ந்த முத்துக்களா இருக்கிறோம். விலை உயர்ந்த முத்துக்களா இருக்கிறோம். இந்த முத்துக்களை அவர் வாங்குவதற்காக, இந்த முத்துக்களை அவர் பெற்றுக்கொள்வதற்காக அவர் கிரயத்தை கொடுக்கிறார். அதுவே அவருடைய ரத்தம். இயேசுவின் ரத்தத்தை அவர் கொடுத்து, தனக்கு உண்டாயிருந்த ஜீவனை அவர் ஒப்பு கொடுத்து, உன்னையும் என்னையும் அவர் வாங்கியிருக்கின்றார். வெள்ளினாலும் அல்ல, பொன்னினாலும் அல்ல, விலையேற பெற்ற அவருடைய ரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். விலையேற பெற்ற ரத்தத்தினால் நாம் அவரால் மீட்கப்பட்டிருக்கிறோம், கண்டெடுக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிப்படைந்திருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, உங்களுடைய விலை, என்னுடைய விலை கிறிஸ்துவின் ரத்தம். கிறிஸ்துவின் ரத்தம், அவருடைய ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அன்பானவர்களே, எல்லாவற்றையும் என்று சொல்லுகிற பொழுது தம்மையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார். தம்மையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார். நீங்களும் நானும் புதைந்து கிடந்த பொக்கிஷமாயிருந்தோம், மறைந்து கிடந்த பொக்கிஷமாயிருந்தோம், செத்து கிடந்த பொக்கிஷமாயிருந்தோம். நம்மையோ தேடி ஓடி வந்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கண்டுபிடித்தார். கிரயத்திற்கு நம்மை அவர் ரத்தத்திற்கு மீட்டெடுத்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தினால நாம் மீட்டெடுக்கப்பட்ட பொக்கிஷமாக முத்துக்களாயிருக்கிறோம். முத்துக்களாயிருக்கிறோம். நாம் அவருடைய பார்வையில அருமையானவர்கள். நாம் அவருடைய பார்வையில அருமையானவர்களாய் இருக்கிறோம். அன்பானவர்களே, அவருடைய ரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்ட பொக்கிஷங்களாய் இருக்கிறோம். இந்த பொக்கிஷங்கள் என்று சொல்லி ஆண்டவர் பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். பரலோக ராஜ்யமானது விலை உயர்ந்த ஒரு பொக்கிஷத்திற்கு ஒப்பிடப்படுகிறது. பரலோக ராஜ்யமானது விலை உயர்ந்த முத்துக்கு ஒப்பிடப்படுகிறது. நாம் பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாய் நாம் மாற வேண்டும். பரலோக ராஜ்யம் என்று சொல்லுகிற பொழுது இவ்வுலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பொக்கிஷங்களை காட்டிலும், இந்த முத்துக்களை காட்டிலும் விலை உயர்ந்த ஒன்று என்பதுதான் இங்கே சொல்லப்படுகிற உண்மை. பரலோக ராஜ்யமானது எப்படியாய் பொக்கிஷத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமோ, எப்படியாய் விலை உயர்ந்த முத்துக்கு ஒரு வியாபாரி முக்கியத்துவத்தை கொடுக்கிறாரோ, அது போன்று அதற்கும் மேலானதுதான் பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம், அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக சேர்க்கப்பட வேண்டிய பொக்கிஷமும், அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக சேர்க்கப்பட வேண்டிய முத்துக்களுமாய் நாம் இருக்கின்றோம். பரலோக ராஜ்யத்தின் குடும்பமாக, பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாக நாம் கிறிஸ்துவின் ரத்தத்தினால மாறப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் ரத்தத்தினால நாம் மாறப்பட்டிருக்கிறோம். நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. நாம் பரலோக ராஜ்யத்திற்குரியவர்கள். எப்படியாய் ஒரு பொக்கிஷமானது விலை உயர்ந்ததாய் இருக்கிறதோ, எப்படியாய் ஒரு முத்து விலை உயர்ந்ததாய் இருக்கிறதோ, அப்படியானது பரலோக ராஜ்யம் இந்த உலகத்தின் முத்துக்களையும் இந்த உலகத்தின் பொக்கிஷங்களை காட்டிலும் விலை உயர்ந்தது. அப்படிப்பட்டது பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷங்களாக, அந்த பரலோக ராஜ்யத்தின் முத்துக்களாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிப்பதற்காக நம்மை அழைக்கின்றார். அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக இவ்வுலகத்தின் சந்தோஷங்கள், இவ்வுலகத்தின் அன்பு, இவ்வுலகத்தின் எல்லா விதமான மகிழ்ச்சி, இவைகள் நிரந்தரமானதல்ல. அதை காட்டிலும், இவ்வுலகத்தில் கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை காட்டிலும், இவ்வுலகத்தில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை காட்டிலும், இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அன்பை காட்டிலும்
காட்டிலும் நிரந்தரமான சந்தோஷத்தையும் நித்தியமான சந்தோஷத்தையும் நித்தியமான அன்பையும் நித்தியமான ஜீவனையும் கொடுக்கக்கூடியது பரலோக ராட்சியம். அங்கே பற்களிப்பும் அழுகையும் இல்லை, வியாதி இல்லை, அங்க கொரோனா வைரஸ் இல்லை, அங்க எந்த விதமான வியாதிகள் கிடையாது. சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கும். சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கும். ஆனந்த களிப்பு உண்டாகும், ஆனந்த களிப்பு உண்டாகும். அப்படிப்பட்டது பரலோக ராட்சியம். பொக்கிஷமும் முத்தம் எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை காட்டிலும் பல மடங்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது பரலோக ராட்சியம். பொக்கிஷமும் முத்தம் எவ்வளவு விலை உயர்ந்ததோ அதை காட்டிலும் விலை உயர்ந்தது பரலோக ராட்சியம். பரலோக ராட்சியம். அன்பானவர்களே, அந்த பரலோக ராட்சியத்திற்குள்ளாக நீங்களும் நானும் பிரவேசிக்க வேண்டும் என்பதே கடவுளுடைய சித்தம். இயேசு ஆண்டவர் உலகத்திற்கு வந்த நோக்கம். அதற்காகவே இயேசு ஆண்டவர் உலகத்திற்கு வந்தார். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது இங்கே வலையை பற்றி ஒரு உவமையை சொல்லுகிறார். என்ன வலையை பற்றி? மீன்களை பிடிப்பதற்காக வலையை போட்டு பல்வேறுபட்ட மீன்களை பிடித்து அந்த மீன் வலையோடு இழுத்து என்ன செய்வானாம்? மீனவர் வலையை விரித்து பார்ப்பார். விரிக்கிற பொழுது அவைகளில் திரளான மீன்கள் இருக்கும். திரளான மீன்கள் இருக்கும். அந்த திரளான மீன்களை அவர் என்ன செய்வானாம்? பார்ப்பார். பார்த்து அதுல பெருக்கு எடுப்பார். நல்லா இருக்கிற மீன்களை எடுத்து என்ன செய்வான்? கூடையில போடுவார். கெட்டு போற மீன்களை தூக்கி வீசி எறிவான். இதுதான் ஒரு மீனவன் செய்யக்கூடிய காரியம். அவன் வலையை வீசி மீன்களை பிடிக்கிற பொழுது திரளான மீன்கள் பிடிக்கப்படும். திரளான மீன்கள் பிடிக்கப்படும். பிடிக்கப்படுகின்ற மீன்களில நல்ல மீன்களை எல்லாம் அவன் பெருக்கெடுத்து கூடையில வைத்துக் கொள்ளுவான். கெட்டு போன, அழுகி போன, துர்நாற்றம் அடைக்கக்கூடிய பயனில்லாத மீன்களையோ வீசி எறிவான். ஆண்டவர் இந்த ஓமையை சொல்லுகிறார். இறுதியாக இந்த ஓமையினுடைய விளக்கம் என்ன, அர்த்தம் என்ன? இது கடந்த வாரத்தில் நாம் தியானிக்க கேட்ட கோதுமையும் கலையும் என்கின்ற அந்த ஓமைக்கும் இது ஒப்பிடப்படுகிறது. என்ன? இந்த இரண்டு ஓமைகளும் நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்படுகிறது. கலையும் ஓமையும் எப்படியாய் நியாய தீர்ப்பின் நாள் மட்டுமாக நீ காத்திரு என்று சொல்லப்படுகிறதோ அப்படியாய் இந்த திரளான மீனை பிடிக்கக்கூடிய இந்த வலைக்கு சொல்லப்படுகிற பொழுது நியாய தீர்ப்பின் நேரத்தையும் நாளையும் குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. நீ முத்தாக, நீ விலை உயர்ந்த முத்தாகவும் நீ விலை உயர்ந்த பொக்கிஷமாகவும் இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு இவ்வுலகத்தில் உன்னை ஆண்டவர் பொக்கிஷமாக உன்னை காத்து கொண்டு வருகிறார், பார்த்து கொண்டு வருகிறார். நீ எப்படியாயிருக்கிறாய்? கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்ட பொக்கிஷமாக, கிறிஸ்துவின் இரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்ட ஒரு விலை உயர்ந்த ஒரு பொக்கிஷமாகவும் நீ இருக்கிறாயா? பொக்கிஷமாக நீ இருக்கிறாயா அல்லது முத்தாக இருக்கிறாயா? இயேசுவின் இரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்ட முத்தாக பொக்கிஷமாக நீ வாழ்ந்து கொண்டு வருவாய் என்று சொன்னார். இறுதியில நியாய தீர்ப்பின் நாளில நீயோ பரலோக ராட்சியத்திற்குள்ளாக சேர்க்கப்படுவாய். இந்த வலையானது பரலோக ராட்சியத்திற்கு நியாய தீர்ப்பு என்கின்ற அந்த ஒரு நேரத்தையும் நியாய தீர்ப்பையும் இந்த இடத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அந்த இடத்தில் சொல்லப்படுகிறது, தூதர்கள் வருவார்கள், அனைவரையும் சேர்த்துக் கொள்வார்கள். சேர்த்த பின்பு அவைகளை பிரித்தெடுப்பார்கள். நல்ல மக்களை எல்லாம், நீதிமான்களை எல்லாம் ராஜ்யத்திற்குள்ளாக சேர்த்துக் கொண்டு அநீதியாய் வாழ்ந்தவர்களை, துர்மார்க்கர்களை, கடவுளுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்த மக்களையோ அவியாத அக்கினிக்குள்ளாக தள்ளுவார்கள். அவியாத அக்கினிக்குள்ளாக தள்ளுவார்கள். எப்படிப்பட்ட பொக்கிஷமாக நீ இருக்கிறாய்? எப்படிப்பட்ட ஒரு முத்தாக நீ இருக்கிறாய்? விலை உயர்ந்த முத்தாக நீ இருப்பாய் என்று சொன்னால் நீயோ பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக சேர்க்கப்பட போகிறாய்.
இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டு விலை உயர்ந்த முத்தாக நீ இருக்கிறாயே என்று சொன்னால் நீ பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக சேர்க்கப்பட போகிறாய். இல்லை என்று சொன்னால் தள்ளப்பட போகிறாய். இயேசுவானவருக்கு விலை உயர்ந்த முத்துக்கள் வேண்டும். இயேசுவானவர் விலை உயர்ந்த முத்துக்களை அவர் தேடுகிறவராய் இருக்கிறார். அவருடைய ரத்தத்தினாலே நீ கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறாயா? அந்த பரிசுத்த ஜீவியத்தில் நீ ஜீவித்து வா. காயம் கோதுமையும் ஒன்றாய் வளரட்டும் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அவைகள் இரண்டும் ஒன்றாய் வளரட்டும். கோதுமை கனி கொடுக்க வேண்டும். களைகள் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணுகிற பொழுது அதை கண்டு கொள்ளக்கூடாது. இந்த உலகத்துல களைகள் இருக்கதான் செய்யும். ஆனாலும் நீ விலை உயர்ந்த கோதுமை மணியாக நீ காணப்பட வேண்டும். விலை உயர்ந்த முத்தாக நீ உன்னை காத்துக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் வசனத்துல முத்து என்று சொல்லுகிற பொழுது இயேசுவானவர் சொல்லுகிற என்ன, முத்துக்களை பன்றிகளுக்கு முன்பதாக நீ போடாதே. இல்லையா? பார்க்கிறா, முத்துக்களை நீ பன்றிகளுக்கு முன்பதாக போடக்கூடாது. ஏன்னா பன்றிகளுக்கு முத்தின் விலை தெரியாது. Don't put the pearls in the front of pigs because it doesn't know the value. அதற்கு அதனுடைய விலை தெரியாது. அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்டைய ஜீவியம். கடவுளுடைய வார்த்தையாகிய முத்துல நீ உன்னை வளர்த்துக் கொள்ள வேண்டும். கடவுளுடைய வார்த்தையாகிய முத்துக்குள்ளாக நீ உன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். சத்தியத்திலே நீ நிலைத்திருக்க வேண்டும். சுவிசேஷத்திலே நீ நிலைத்திருக்க வேண்டும். நீயோ ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாய் என்பதை உணர்ந்து நீ விலை உயர்ந்த முத்தாகவே இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தை போல நீ புதைந்து விடக்கூடாது. பாவத்திலே புதைந்து விடக்கூடாது. உன்னை முத்தாக, உன்னை பொக்கிஷமாக ஆண்டவர் உன்னை ரத்தத்தினால மீட்டெடுத்து வைத்திருக்கிறார். நாமும் அவருக்கு சாட்சிகளாய் உலகத்தில் வாழ வேண்டும். நாமும் அவருக்கு சாட்சிகளாய் உலகத்தில் வாழ வேண்டும். எனக்கன்பான தெய்வ ஜனமே, நீங்களும் நானும் எப்படிப்பட்ட முத்தாக காணப்படுகிறோம்? மத்தேயுவின் சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகாரம் 51-52 வசனத்தை நாம் வாசிப்போம். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் சொல்லின பின்பு இயேசு சீடர்களை நோக்கி, இவைகளெல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். Did you understood what I told you? அதற்கு அவர்கள் ஆம் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி இப்படி இருக்கிறபடியா பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளிலே உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனோ தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டெஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கின்றார் என்றார். அங்க சொல்லுகிறார், புரிஞ்சுச்சாப்பா நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு? புரிஞ்சுது ஆண்டவரே. நம்ம கூட சில நேரத்துல ஸ்கூல்ல படிக்கும் பொழுது டீச்சர் கேட்பாங்க, புரிஞ்சுதா? புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுது தெரியாது. எங்க இயேசுவானவரும் கூட அப்படியே அந்த சீடர்களை பார்த்து கேட்கிறார், புரிஞ்சுதா ஆண்டவரே? புரிஞ்சா பாக்கியவான். புரிந்தால் பாக்கியவான். கடவுளுடைய ரகசியத்தை, கடவுளுடைய சத்தியத்தை நீ புரிந்து கொள்ளுகிறாய் என்று சொன்னால் நீ பாக்கியவான். பிறகு சொல்லுகிறார், அதற்கு பிறகு என்ன சொல்லுகிறார் பார்த்தீங்கன்னா 52ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஒரு வீட்டு எஜமான் எதற்கு எப்படியா இருக்கிறார் என்று சொன்னால், நன்கு கற்று தேறின ஒரு யாருக்கு? அவர் ஒரு வேதப்பாரகனுக்கு ஒப்பிடப்பட்டு, அந்த வேதப்பாரகன் என்ன செய்கிறான்? தன்னுடைய களஞ்சத்தில் இருந்து என்ன செய்கிறான்? பழையவைகளையும் புதிதமாகிய எல்லாவற்றையும் எடுத்து அவன் கொடுக்கக்கூடிய ஒரு வீட்டு எஜமானனுக்கு ஒப்பிடப்படுகிறார். என்ன சொல்றாருங்க? புரிஞ்சுக்கிட்டா சரி. புரிஞ்சுங்க என்ன தெரியுமா செய்யணும்? நல்லா கற்று அறிந்து கொண்ட ஒரு வேத பாரகன் என்ன செய்வானா? அவன் பழையவைகளையும் புதியவைகளையுமா என்ன செய்வான்? மற்றவர்களுக்கு கற்று கொடுப்பான், மற்றவர்களுக்கு சொல்வான். பழையவைகளையும் புதியவைகளையும் என்று சொல்லுகிற பொழுது பழைய பாட்டில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் புதிய பாட்டில் நிறைவேறியாயிற்று. என்ன? பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பதற்காக சொல்லப்பட்ட வழிவாசல்கள் திறந்து கொடுக்கப்பட்டாயிற்று.
மேசியா வந்து விட்டார். அவர் வந்து பிறந்து மரித்து உயிர்த்தெழுந்து தன் ஜீவனை கொடுத்து இதோ நமக்காக பரலோக ராஜ்யத்தின் வாசலை நமக்கு திறந்து கொடுத்திருக்கிறார். இதோ பரலோக ராஜ்யத்தின் வாசலை திறந்து கொடுத்திருக்கிறார். நீ எப்படிப்பட்ட வீட்டு எஜமானாய் இருக்கிறாய்? இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், சபையே நீ வீட்டு எஜமானுக்கு ஒப்பாயிருக்கிறார். கிறிஸ்துவ சகோதரனே சகோதரியே, நீ ஒரு வீட்டு எஜமானுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறாய். உன்னை நீ கற்றுக்கொண்டாய், சத்தியத்தை அறிந்து கொண்டாய். அறிந்து கொண்ட சத்தியத்திலே நீ நிறைவேறப்பட்டிருக்கின்ற கிறிஸ்துவின் உபதேசங்களை, சுவிசேஷத்தை நீ மற்றவர்களுக்கு எடுத்து உரைப்பாயா? சுவிசேஷத்தை எடுத்து நீ உரைப்பாயா? நீ ராஜ்யத்தை குறித்து மற்றவர்களுக்கு சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறார். பொக்கிஷத்தை குறித்து மற்றவர்களுக்கு சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறார். முத்துக்களை குறித்து மற்றவர்களுக்கு சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறார். ஏதோ வரப்போகின்ற நியாய தீர்ப்பை குறித்து நீ மற்றவர்களுக்கு சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறாய். நியாய தீர்ப்பு நெருங்கி ஆயிற்று, ஆண்டுடைய வருகை நெருங்கி இருக்கிறது என்பதை நீ அறிந்து கொண்டிருக்கிறபடியால் நீயும் ஜாக்கிரதையாயிரு. கற்றுக்கொண்டவைகளை நல்ல ஒரு ஞானமுள்ள ஒரு நல்ல உபதேசியாக, ஞானமுள்ள ஒரு மனிதனாக நீ ரட்சிக்கப்பட்டவனாய் இருந்த பொழுது நீ மற்றவர்களுக்கு சொல்லுவாயாக. இங்க சொல்லுகிற நல்ல ஒரு வேதம் பாருங்க. நல்ல ஒரு புத்திசாலி என்ன செய்வான்? கற்றுக்கொண்டவைகளை, அறிந்து கொண்டவைகளை மற்றவர்களுக்கும் சொல்லுவான். சொல்லி அவர்களையும் ராட்சியத்திற்குள்ளாக அழைப்பான். நீங்களும் நானும் அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அடியார் சொல்லுகிற பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? ரோமருக்கு எழுதின நிருபத்தில் நான் வாசிக்க கேட்டோம். 8ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரல வாசிக்க கேட்டோம். அங்கே அழகாய் சொல்லுகிறார், கடவுள் என்னை முன்குறித்தார், என்னை தெரிந்து கொண்டார். அப்படியே தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருவார், என்னை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்கக்கூடியது எது? என்னை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்கக்கூடியது எது? அந்த பெரிய பட்டியலை கொடுத்து சொல்லுகிறார், என்ன நிகழ்காலமோ அல்லது வருங்காலம், எது என்னை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்கும்? மரணமோ என்னை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரித்து விட முடியுமோ? முடியாது. நான் கிறிஸ்துவின் அன்பில் உறுதியாக இருக்கிறேன். நான் கிறிஸ்துவின் அன்பினாலே நான் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது சாட்சியாய் வாழ்வேன். எதுவும் என்னை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்கலாகாது. உறுதியான ஒரு விசுவாச ஜீவியம் பவுலடியார் வாழ்ந்தார். இயேசுவை நம்மையும் கூட அதற்காக அழைக்கின்றார். இயேசுவானவர் உன்னையும் என்னையும் கூட நாம் அவருடைய அன்பில் இணைக்கப்பட்டவர்களாக இவ்வுலகத்தில் வாழுகிற பொழுது உறுதியான விசுவாசம் கொண்டு வாழ்வதற்காக நம்மை ஆண்டவர் அழைக்கின்றார். அவருடைய ராஜ்யத்தின் பொக்கிஷங்களாக, அவருடைய ராஜ்யத்தின் முத்துக்களாக, பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாக, பரலோக ராஜ்யத்தின் குடும்பத்தின் மக்களாக நாம் இவ்வுலகத்தில் சாட்சிகளாய் வாழ வேண்டும். இந்த காலம் எப்படிப்பட்ட காலமாக இருந்தாலும், இந்த கொரோனா வைரஸ் ஆங்காங்கு பரவி கொண்டு வருகிறது என்ற செய்திகள் நமக்கு கேட்டாலும், இந்த நிகழ்காலம் என்னை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரித்து விட முடியுமா? முடியாது. நான் கிறிஸ்துவின் அன்பிலே, நான் கிறிஸ்துவின் கொண்ட விசுவாசத்தில் உறுதியாய், பொக்கிஷமாக, நல்ல ஒரு முத்தாக நான் சாட்சியாய் வாழ்வேன் என்று சொல்லுகிற உறுதிமொழியை நான் எடுக்க வேண்டும். ஆண்டவர் வருகை சமீபம், நியாயத்திற்கு சமீபமாய் இருக்கிறது. அந்த நியாயத்திற்பின் நாளிலே விலை உயர்ந்த முத்துக்களாய், விலை உயர்ந்த பொக்கிஷங்களாக அவருடைய ராஜ்யத்திற்குள் சேர்க்கப்படுகின்ற மீன்களைப் போல நாம் சேர்ந்திட தூயாவியானவர் தாமே நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருந்து விசுவாசத்தில் உறுதியாயிருந்து சாட்சிகளாய் வாழ தூயாவியானவர் நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் உடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காக்க கடவுது. ஆமென். ஆமென். கடவுளே, சுத்த இருதயத்தை என்னிலே சேருஷ்டியும், நிலைவரமான ஆவிய என் உள்ளத்திலே புதுப்பியும்.
உமது சமூகத்தே நின்று என்னை தள்ளி விடாதேரும். உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்து இருந்து எடுத்துக்கொள்ளாதேரும். உமது இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஜெபிப்போம். பரலோக தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்டதால் இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடவுளே, எந்த கால வேளையிலுமாய் கூட நாங்கள் உம்மை அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான ஒரு புத்திர சுவீகாரத்தை கொடுத்திரே ஸ்தோத்திரம். கேட்ட திருவசனங்களுக்காக உமக்கு நன்றி ராஜா. எந்த கர்த்தாவே வார்த்தைகளிலே நாங்கள் நிலைத்திருக்கக்கூடியவர்களாய், உமக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய பிள்ளைகளாய், ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஜீவிக்கக்கூடிய முத்துக்களாக, பொக்கிஷங்களாக, ஆண்டவரே நீர் எங்களை உமது தூய இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்திருக்கிறீரே ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்தினாலே நீர் எங்களை பலப்படுத்தி இருக்கிறீரே ஸ்தோத்திரம். கேட்ட திருவசனத்தை போல அப்பா, நாங்களும் கூட ராஜா கிறிஸ்துவின் இரத்தத்தினால நாங்கள் ஆண்டவரே கிரயத்திற்கு வாங்கப்பட்ட பொக்கிஷமாக முத்துக்களாய் இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதவர்கள். நாங்கள் சுவாமி நீர் வருமட்டுமாக சாட்சி உள்ள ஒரு ஜீவியத்தை ஜீவிக்கக்கூடியவர்களாய், நியாயத்திற்பின் நாளுக்காக ஆயத்தமாக்கக்கூடியவர்களாய், நியாயத்திற்பின் நாளுக்காக அநேக மக்களை சுவாமி கிறிஸ்துவின் ராட்சியத்திற்குள்ளாக அழைத்து வரக்கூடியவர்களாய் எங்களை ஆசீர்வதித்தர். ஒரு காதல் கேட்டு மறு காதலை விட்டுவிடாதபடி கேட்ட வசனங்களை மனதில் கொண்டு நாங்கள் ஆண்டவருடைய இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் எப்படிப்பட்ட ஆண்டவரே காலங்களிலும் நாங்கள் சுவாமி எங்கள் விசுவாசத்தை விட்டு விலகிவிடாதபடி, உன் பேரில் வைத்திருக்கக்கூடிய அன்பையில் நாங்கள் விலகிச் செல்லாதபடி உண்மையிலே நிலைத்திருக்கும்படியாய் தூய ஆவியானவரை கொண்டு பலப்படுத்துவீராக. இவ்வேளையில் கொடுக்கத்தாவே எங்களை சுவாமி உமது வார்த்தைகளினாலே தொடர்ந்து எங்களை பலப்படுத்தியிருந்தோம். உம்முடைய வார்த்தைகளினாலே எங்களை ஒவ்வொரு நாளிலுமாய் சுத்திகரிப்பீராக. ராஜ்யத்திற்கேற்ற பிள்ளைகளாய் நாங்கள் வாழுவதற்கு நாங்கள் ஆண்டவரே ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, இந்த மல்லாட் பாஸ்டேட்டில் 3 திருச்சபையின் விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு ஆண்டவரே விசுவாசிகளையும் கடவுள் நீர் பேர் பேராக தனித்தனியாய் நீர் ஆசீர்வதி. ஒவ்வொரு குடும்பத்தையுமாய் நீர் ஆண்டவரே இந்த வேளையில் தொடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நேரத்திலும் தேவரே உம்முடைய கிருபையினாலே, உம்முடைய இரக்கத்தினாலே, உம்முடைய தயவினாலே சுவாமி நீர் ஆண்டவரே இடைக்கட்டி பலப்படுத்துங்க. ஒவ்வொரு குடும்பத்தின் பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறேன், பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறேன். பெற்றோர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். பெற்றோர்களுக்கு ஏற்ற ஆண்டவரே ஆண்டவரே சுக பல ஜீவன் நல்ல ஆரோக்கியத்தை தந்திருக்கும். அவர்கள் சுவாமி எடுத்துக்கொள்ளுகிற பிரயாசங்கள் முயற்சிகளை ஆசீர்வதிக்கிறார். குடும்பத்தின் தேவைகளுக்காக யோசிக்கின்ற யோசனைகள் ஆண்டவரே, அநேகருக்கு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலைகள், வேலை இல்லாத பொழுதிலும் உங்களை விசுவாசம் கொண்டு கடவுளிடத்தில் ஆண்டவரே அமர்ந்திருக்கின்ற ஒரு ஜீவியத்தை ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீர் அறிந்தவர். விசுவாசத்தில் ஆண்டவரே நிலைத்திருக்கிறார்கள் என்பதை நீர் அறிந்தவர். ஆகவே ஆல சிங்கங்கள் பட்டினி கிடந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடுவதில்லை என்று சொல்லுகிற திருவசனத்தை போல நீர் போஷிக்கிறீர். அதற்காக உனக்கு நன்றி சுவாமி. இதோ இந்த நேரத்தில் வாய்ப்பு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கென்று எதிர்நோக்கக்கூடிய ஆசீர்வாத நன்மைகளை நீர் வாய்க்க செய்யும். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவரவர்களுக்கு தேவைப்படக்கூடிய சுகம் பல ஜீவன் ஆரோக்கியத்தை கட்டுவிடும். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் உமக்குள்ளாக தங்களை ஒப்புவித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தி ஜீவிக்கக்கூடிய ஜீவியத்தை நீர் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி. அவர்கள் சுவாமி
கிறிஸ்துவின் இரத்தத்தினால ஆண்டவரே ரயத்திற்கு கொல்லப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து, ஆண்டவரே உடைய இரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்ட பொக்கிஷங்கள் முத்துக்கள் என்பதை உணர்ந்து உமது கரத்தில் ஒப்புக் கொடுத்து வாழ்ந்திட உதவி செய்ய. வேலை செய்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம். வீட்டிலிருந்து பணியாற்றுகிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உம்முடைய நாம மகிமைக்கென்று நீர் காத்துக் கொள்கிறார். அது மாத்திரமின்றி ராஜா, இதோ இவ்வேளையில கூட திருமணத்திற்காக ஆயத்தப்படுகிற ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளுக்காய் செபிக்கிறோம். அவர்களின் பிரயாசங்கள் முயற்சிகளை உமக்குள்ளாய் நிறைவேற்றியறலும் உமக்கு சுத்தமானபடி ஆசீர்வாதங்களை கட்டளையிடும். ஆண்டவரே, உயர் படிப்புகளை படித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் நீர் ஆசீர்வதித்து நல்ல ஞானத்தை தந்து பயிற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் நீர் ஆசீர்வதிங்க. பரீட்சைக்காக ஆண்டவரே ஆன்லைன் பரீட்சைகளை எழுதி கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கடவுள் ஆசீர்வதித்து அவர்களுக்கு ஆண்டவரே நல்லதொரு சுவாமி மகிழ்ச்சியான கர்த்தாவை ஒரு எதிர்காலத்தை நீர் அமைத்துக் கொடுக்கிறார்கள். இவ்வேளையிலும் ஆய்வுள்ள கர்த்தாவை உம்முடைய அன்பின் கரமானது அவர்கள் மீது வைக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, 12ஆம் வகுப்பினை வெற்றிகரமாக ஆண்டவரே பரீட்சை எழுதி தேர்ச்சி பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் கடவுள் நீர் பேர் பேராக தனித்தனியாய் நீர் ஆசீர்வதிக்கபடியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து சுவாமி ஆண்டவரை அவர்கள் உயர் படிப்புகளுக்காக பிரயாசப்படுகிற பொழுது அதற்கேற்ற வழிவாசல்களை திறந்து கொடுங்க. ஆண்டவரை நினைக்கின்ற வண்ணமாக நல்ல ஒரு இடங்களில் அட்மிஷன்ஸ் கிடைக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அன்பு குழந்தைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து வருகிற எல்லா சுக பல ஜீவன் நல்ல ஆரோக்கியத்திற்காக நமக்கு நன்றி. கடவுளுடைய அன்பின் கரம் ஒவ்வொருவர் மீது வைக்கப்படட்டும். பிள்ளைகளை பலப்படுத்துங்க. ஆன்லைன் வகுப்புகளை ஆண்டவரை பிள்ளைகள் ஆண்டவரே சந்திக்கிற பொழுது நல்ல ஆற்றலையும் சுகத்தையும் பலத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய திறமையும் நீ தந்த. வயது முதிர்ந்த பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் கடவுள் தொடுவீராக. ஒவ்வொருவருக்கும் ஏற்ற நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலத்தையும் நீர் கட்டளையிட்டது. உம்முடைய கர்த்தாவை கரத்தை கொண்டு ஒரு விசை தொடுவீராக. வயது முதிர்ந்தவர்கள் எங்கள் குடும்பங்களில் இருப்பது எத்தனை மகிழ்ச்சி என்பதை அறிந்திருக்கிறோம். ஆசீர்வாதமாய் நீர் குடும்பங்களில் வைத்திருக்கிறது, அதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயது முதிர்ந்தவர்களை நீர் ஆசீர்வதித்தார். கடவுளே, இந்த வாரத்தை துவக்கி கொடுத்திருக்கிற கடவுள் நீர் இந்த வாரம் முழுவதுமாக எங்களோடு தங்கிரும். உம்முடைய கர்த்தாவே அன்பின் கரத்தை கொண்டு சுவாமி ஒரு விசையா நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துகிறார். ஆண்டவர் தாமே சுவாமி இந்த வாரத்தின் தேவைகளை சந்தியும். பிரயாசங்கள் முயற்சிகள் ஆண்டவரே வேலைக்கு செல்லுகின்ற பொழுது அதன் பிரயாணங்களை நீர் காத்துக்கொள்ளுங்கள். அது மாத்திரமின்றி சுவாமி எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேசத்தை நீர் கண்ணோக்குங்க ஆண்டவரே. தேசத்தில் காணப்படக்கூடிய இந்த கொரோனாவின் பாதிப்புகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்லுகிறது சுவாமி. என் தேவனே, நீர் மனமிறங்குங்க. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் அல்லவா ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்டப்பா. மனமிறங்குங்க சுவாமி. சீக்கிரத்தில் நீர் ஆண்டவரே விரைவில் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. இந்த கொரோனா வைரஸை முற்றிலுமாக நீர் நீக்கி போடுங்க ராஜா. ஆண்டவரே, ஆங்காங்கு சுவாமி இதற்கான தடுப்பு மருந்துகளை கண்டுபிடிக்க பிரயாசங்கள் முயற்சிகள் ஆண்டவரே உம்முடைய கிருபையானது அவர்களோடு இருப்பதாக. இதோ கர்த்தாவே, எங்களுடைய இந்தியா தேசத்தில் பாரத் பயோடெக் ஆண்டவரே நிறுவனமானது சுவாமி. கர்த்தாவே, அவர்கள் ராஜா இந்த தடுப்பு மருந்தினை கண்டுபிடித்து இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் ஆண்டவரே கர்த்தாவே அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கேட்கிறோம். அது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதப்பா. எங்கள் தேசத்தில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்டதான கர்த்தாவே ஒவ்வொரு சுவாமி மக்களையுமா நிறுவனங்களையுமா நீர் ஆசீர்வதித்தருங்க. கடவுளுடைய கிருபையானதப்பா ஒன்று இருக்கட்டும். நீர் ராஜா அவர்களை தொடுவீராக. நீர் சுவாமி அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து அவைகள் ஒரு வெற்றியை கொடுக்க உதவி செய்ய. நாங்கள் கர்த்தாவே அந்த தடுப்பு மருந்தை காட்டிலும் இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் ஆண்டவரே விசுவாசிக்கிறோம். இருப்பிடமாக நீர் அந்த தடுப்பு மருந்தை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆசீர்வதித்து தருவீராக. இரத்தம் அவைகளில் கலக்கப்படுவதாக. இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
இயேசுவின் இரத்தத்தினால் எங்களுக்கு விடுதலை உண்டு என்பதை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, கடவுளுடைய கிருபை இந்த மனிதனின் தயவால வருகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அப்படியாயுள்ள மக்களின் பிரயாசத்தை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதியும். இயேசுவின் இரத்தத்தினால் அதை நீர் ஆண்டவரை சுத்திகரிக்கிறார். இதோ இந்த வேளையிலுமாய் கூட ராஜா, தேசத்தின் அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு அதிகாரிகளையுமாய் கடவுள் தொடுங்க. அதிகாரிகள் எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகளுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்தவர் அல்லவா? நீர் அவர்களை ஆசனத்தின் மீது அமரச் செய்தீராகவே தேசத்தை நல்ல சமாதானமான வழிகளில், முன்னேற்றத்தின் பாதைகளில் நடத்தக்கூடிய தலைவர்களாய் நீர் ஆசீர்வதித்து நீர் அவர்களுக்கு ஆலோசனைகளை கொடுங்க. உம்முடைய ஆலோசனைகளுக்கு அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுக்க அவருடைய மனதை திருப்புவீராக ராஜா. தேசத்தில் சமாதானத்தை தாங்க, தேசத்தில் செழுமையை தாங்க கர்த்தாவே. தேசத்தில் கர்த்தாவே நல்லதொரு அமைதியான ஆண்டவரே நிலவங்களை கர்த்த நீர் மாற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். விரோதங்கள் ஆண்டவரே வன்முறைகளை எல்லாம் இயேசுவின் நாமத்திலே நீர் நீக்கி போடுவீராக. ராணுவ வீரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊர்காவல் படையினருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மருத்துவ துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிற மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த காலகட்டத்தில் அப்பா அவர்கள் சுவாமி ஆரோக்கியமாக பலனுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அநேக மக்களுக்கு சிகிச்சைகளை கொடுக்கவும், சமுதாயத்திற்காக தங்களை அர்ப்பணித்து காவல் புரியவும் தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டவர் தாமே சுவாமி அவர்களை தொடுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. அவரவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற அவரவர்களின் வேலைகளை உண்மையாய் செயல்படுவதற்கு உதவி செய்ய கர்த்தர் நீர் அப்படியாய் செய்வதற்காக நன்றி. ஏழை எளிய மக்களை கண்ணோக்கக்கூடியவர்களாக ஆண்டவரே, ஏழை எளிய மக்களுக்கு செய்ய வேண்டிய கொடுக்க வேண்டிய சலுகைகளை தவறாமல் கொடுக்கக்கூடிய அதிகாரிகளாய் நீர் வாய்த்திருக்கிறோம். ஏழை எளிய மக்களிடத்திலிருந்து கர்த்தாவே அபகரிக்கிறவர்களாக இராதபடி அவர்களுக்கு சகாயம் செய்யக்கூடிய அதிகாரிகளாய் நீர் வாய்த்திருக்கிறோம். இந்த நேரத்திலுமாய் கூட சுவாமி ஒரு விசையா எங்கள் தேசத்தையும் ஒவ்வொரு மாநிலங்களையும், விசேஷமாக மகாராஷ்டிரா மாநிலத்தையும் எங்களுடைய மும்பை பட்டணத்தையுமா எங்கள் கருத்தில் வைக்கிறோம்ப்பா. பொறுப்பேற்றுக்கொள்ளும். ஒவ்வொரு ஆண்டவரை இடங்களிலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படும். ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் நாங்கள் நமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க செய்து நன்றி 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 சுவாமி. தொடர்ந்து கர்த்தாவே மீதியான நாட்களில் நம்முடைய கிருபைகளை சூழ்நிலைப்படுத்தும். தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து ஜெபிப்போம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல் பூமியிலும் செய்யப்படுவதாக. நம்முடைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை வெற்றி. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உடையவர்களே சுவாமி. ஆமென். நாம் அமர்ந்திருந்து அடுத்த பாடலினை பாடுவோம். பாடல் எண் 392. பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண சிநேகிதருண்டே. பாவ பாரம் நீங்கி போக மீட்பர் பாதம் தஞ்சமே. சார துக்க துன்பத்தாலே நெஞ்சம் நொந்து சோருங்கார். துன்பம் இன்பமாக மாறும் ஊக்கமான ஜெபத்தால். கஷ்டம் நஷ்டம் உண்டானாலும்
ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள கடவுளே, இரக்கமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேளைக்காக மீண்டுமாக உமக்கு நாங்கள் நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். இந்த ஆராதனை துவக்கம் முதல் இறுதி மட்டும் கடவுளையுடைய பிரசனத்தினால் எங்களை மூடி மறைத்துக் கொண்டிரே. நன்றி 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 ராஜா. இவ்வேளையிலுமாய் கூட கடவுளே, எங்களை ஒரு விசையாய் உமது கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா தேவரே, உம்முடைய இரக்கத்தின்படி உம்முடைய தயவின்படி நீர் எங்களுக்கு மனமிறங்கி ஆண்டவரே கடந்த வாரம் முழுவதுமாய் காத்து வந்து இந்த புதிய வாரத்தை காண செய்திருக்கிறீர். இந்த வாரம் முழுவதுமாய் எங்களோடு தங்கி ஆராதனை குற்றங்கள் குறைகள் இருந்தால் தயவாய் பொறுத்து மன்னியும். நாங்கள் நேர்த்தியாய்மை தொழுது கொள்ள எங்களை பெறப்படுத்தும். தாழ்த்துகிறோம் சுவாமி, உமது கரத்திற்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தினால் பிரகாசிக்க பண்ணி உன்னில் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தினால் பிரசன்னமாகச் செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. கர்த்தரை ஸ்தோத்தரே. ஆத்துமாவே என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரே. ஆண்டவர் செய்த நன்மைகள் என்றென்றும் ஸ்தோத்தரே. ஆண்டவர் செய்த நன்மைகள் என்றென்றும் ஸ்தோத்தரே. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காய் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரே. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காய் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரே. ஆத்துமமே என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரே. ஆத்துமமே என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரே. அனைவருக்கும் ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த வாரத்திலுமாய் கூட மீண்டுமாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். குறிப்பாக வாலிப சகோதர சகோதரிகள், சிறப்பாக வாலிப அன்பு தம்பிமார்களுக்கு தயவு கூர்ந்து அவசியமில்லாமல் வெளியில் செல்லுகிறதை நீங்கள் தவிர்க்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். காரணம், நீங்கள் பார்ப்பீர்கள், ஆனாக இந்த போலீஸால் அடிக்கப்பட்டு அநேக மக்கள் கஷ்டப்படுத்தப்படுகிறார்கள். அவர்களை தவறு சொல்லி பிரயோஜனமில்லை. காரணம், அரசாங்கம் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறது ஊரடங்கு. அவசியமில்லாமல் வெளியே செல்லுகிறது நம்முடைய தவறு. ஆகவே தயவு கூர்ந்து அவசியமில்லாமல் வெளியே செல்லுகிறதை தவிர்த்து நீங்கள் வீட்டில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நலமாக இருக்கும். அவனமாகவே இந்த வாரத்தில் பைபிள் ஸ்டடி இருக்கும், செயின் ப்ரேயரானது இருக்கும். இந்த வாரத்தில் அடியேன் இது கடைசி வாரம், மாதத்தின் கடைசி வாரம். இந்த வாரத்தில் உங்களை அழைத்து ஜெபிக்க இயலாது. இந்த வாரத்தை விட்டு அடுத்த மாதத்தின் முதல் வாரத்தில் நான் உங்களை தொலைபேசி வழியாக அழைத்து நான் உங்களுக்கு ஜெபிப்பேன். ஸோ இந்த வாரத்தில் உங்களை தொலைபேசியில் அழைத்து உங்களுக்கு ஜெபிக்க
ஜெபிப்பது இந்த வாரம் இருக்காது. நாங்கள் வீட்டில் உங்களுக்காக உங்கள் குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பங்களின் பெயரை சொல்லி உங்களுக்காக நாங்கள் ஜெபத்தை ஏறெடுப்போம். தொலைபேசியில் இந்த வாரத்தில் ஜெபிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வாரத்திலும் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர் நாம மகிமைக்கென்று வழிநடத்தி காப்பாராக.